இது இந்தியா ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்புக்கு வந்து தேர் ஆர் 4 பில்லர்ஸ். இந்த 4 பில்லரில் தான் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பில்லர் இருக்க கவர்மெண்ட், செகண்ட் பில்லர் இஸ் பார்லிமெண்ட், சட்டசபை அண்ட் பாராளுமன்றம். தேர்ட் பில்லர் ஜஸ்டிஸ், ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ். Fourth pillar is a very paramount importance, that is nothing but press, media. இந்த மீடியா இல்லைன்னா எதுக்காக ஜனநாயக நாட்டில் 4th பில்லராக ஜனநாயகத்தின் தூண்கள் 4, அதில் 4வது பில்லராக எதற்காக மீடியாவை வைத்தார்கள் என்றால், இது ஜனநாயகத்தில் அரசாங்கத்தில் என்ன நடக்குது, சட்டத்தில் என்ன நடக்குது, நீதித்துறையில் சட்டத்தில் என்ன நடக்குது, அப்புறம் வந்து பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பவர், பொறுப்பு மீடியா தான். ஸோ அதனால தான் அதை கொண்டு வந்து 4வது தூணாக வச்சாங்க. ஆனால் மீடியாட்ட மட்டும் இப்போ மீடியா இல்லை. பொதுமக்கள் எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் யாராரும் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டலாம் இப்போ மீடியா இருக்குது. இன்றைக்கு காலையில் கூட நீங்கள் பேப்பரில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாவம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கடலில் வந்து நீச்சல் தெரியாமல் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரவுன் ஆகிட்டு இருக்கதை முந்தியெல்லாம் பார்த்தாக்க என்ன செய்வாங்க, டக்குன்னு உள்ளே குதித்து 4 பேர் 10 பேர் பார்த்தானா ஒரு 2 பேராவது தண்ணிக்குள்ளே குதித்து காப்பாற்றலான்னு பார்ப்பான். இப்போ என்னென்னா அவன் குதிச்சானா அவன் ஃபோன் நனைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணிட்டான், அப்படியே விட்டு போனால் பரவாயில்ல, அதை எடுத்து வீடியோ எடுத்திருக்கான். ஸோ தன் ட்ரவுன் ஆகிறான், கஷ்டப்படுறான், அவன் இஸ் எண்டிங் இஸ் லைஃப்னா அதை வந்து வீடியோ எடுத்து அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு இந்த மீடியா மோகம், அந்த ஃபோன், அந்த ஒரு சின்ன பாப்புலாரிட்டி, அந்த பப்ளிசிட்டிக்கு வந்து போயிட்டோம். ஸோ அதை வந்து இந்த மீடியா மூலமாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னாக்க, உயர்ந்த விஷயங்களையே பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது உயர்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், உயர்ந்த மனிதர்களை பற்றிய நல்ல விஷயங்களை பகிருங்கள். அன்பையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை பகிருங்கள். தவறான விஷயங்களையோ, நாட்டில் ஒரு கலவரத்தையோ ஒரு சர்ச்சையோ கிளப்புற விஷயத்தையோ பகிர வேண்டாம். நல்லவற்றை மட்டும் வதந்தியை பரப்ப வேண்டாம். இதை மட்டும் ஒரு அப்பீலாக உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு சொல்ல விரும்புகிறேன்.